வணக்கம். கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயர் இவர்தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிக் அடித்த அந்த நபர். அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மனதில் உள்ள அந்த நபர் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சியின் திமுக மேயர்கள் நேற்றைய தினம் ஒரே நாளில் அடுத்தடுத்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அதாவது 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 96 வார்டுகளை கைப்பற்றின. அப்போது கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 19வது வார்டு உறுப்பினர் கல்பனா ஆனந்தகுமாரை மேயராக பரிந்துரை செய்ததன் பேரில் திமுக தலைமை அவரை மேயர் வேட்பாளராக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து கல்பனா ஆனந்தகுமார் அவர்கள் மேயராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் பல்வேறு காரணங்களால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் கோவை மேயர் கல்பனா அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். மேலும் கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமாரின் ராஜினாமை தொடர்ந்து நெல்லை மேயர் சரவணனும் நேற்றைய தினம் ராஜினாமா செய்தார். இந்த நிலையில்தான் கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயராக வரப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது. அதாவது கோவை மாநகராட்சி மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் மேயர் பதவிக்கு தற்போது மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனா லோகு, கிழக்கு மண்டல தலைவராக உள்ள லட்சுமி இளஞ்செல்வி, மேற்கு மண்டல தலைவராக உள்ள தெய்வானை தமிழ்முறை ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. 2022 சமயத்தில் திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அவர்களது மனைவி லட்சுமி இளஞ்செல்வி, கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் மருதமலை சேனாதிபதியின் மகள் நிவேதிதா, 46வது வார்டு கவுன்சிலர் மீனா லோகு ஆகியோர் மேயர் பதவிக்கான ரேஸில் இருந்தனர். அவர்களில் இப்போது லட்சுமி இளஞ்செல்வி மற்றும் மீனா லோகு ஆகியோர் மேயர் பதவி பெற முட்டி மோதுவதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவை மாநகராட்சி மேயர் விவகாரத்தில் முக்கியமான முடிவொன்றை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக மாற்றப் போகிறார் என்று கூறப்படுகிறது. அதோடு கட்சி விவகாரங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த கோவை மேயர் விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதியிலுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோவை மாநகர மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரான தனபால் அவர்களது மனைவியும் கோவை மாநகராட்சி 27வது வார்டு கவுன்சிலருமான அம்பிகா தனபால் அவர்கள் மேயராக தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன. அதாவது அம்பிகா அவர்களது கணவர் தனபால் அவர்கள் இளைஞரணி பொறுப்பில் இருப்பதால் உதயநிதியின் டிக் அந்த பக்கம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருடன் நெருக்கமாக இருப்பதால் லட்சுமி இளஞ்செல்வி அவர்கள் மேயராக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு கோவை மாநகராட்சியின் மேயர் யார் என்று தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.